ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1.5 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கலான்னா அவங்களுக்கு 1.5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், ஓவராலாகவே அவங்களுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், நல்லா குட் விஷன் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னா ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி அளவுக்கு ஆப்ப மாவு இல்லைனா தோசை மாவு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆப்ப மாவு எடுத்துக்கிறதே நல்லது. இதில் ஒரு முட்டை நீங்கள் ஊற்றிடுங்க. 2 கரண்டி எடுத்திங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா சாப் பண்ண வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. இதை விடையுமே நல்லா சின்னதாக சேர்த்துக்கணும். அப்புறம் துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட், ரொம்ப கம்மியான அளவில் ஒரு பிஞ்ச் அளவில் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் ஜீரகம், மிளகுத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அதுவே நல்லா உங்களுக்கு மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிடுங்க. இது அதுக்கப்புறம் நீங்கள் பணியாரக்கல்லில் ஊற்றி முன்னாடி பின்னாடி வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு பீஸ் 1.5 பீஸ் அந்த மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறலாம். ஒருவேளை அவங்களுக்கு முட்டை அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்க வேணாம். அது மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் எப்போயுமே போகும்போது உங்கள் பேபிக்கு எந்தெந்த ஃபுட்டு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.